ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். ரொம்ப நாள் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் பீன் அ வீக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பிரேசஸ் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு யாரெல்லாம் பிரேசஸ் போட போகிறீங்களோ இல்லை யாரெல்லாம் பிரேசஸ் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரிலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதில் சொல்கிறேன். நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ எஸ், போகலாங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சீக்ஸ்லாம் இருந்திருக்கும். நான் முன்னாடி பேசுகிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும், எல்லோரும் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா இப்போது என்னோடய ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு அந்தளவுக்கு கிளியராக இல்லை, பிகாஸ் நான் வந்துட்டு பிரேசஸ் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ்க்காக தான் போகணும். எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு எங்கள் கம்பெனியில், லைக் க்ளோவ் டென்டல்லேருந்து ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அங்கே க்ளீனிங் வந்துட்டு 499, அதாவது 500க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு க்ளீனிங் வரும் சொல்லிவிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே யூஸ்வலாக 6 months ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஓகே, ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுனா மினிமமே அதுக்கு வந்துட்டு 2K. இப்போலாம் எந்த டென்டல் போனாலுமே உங்களுக்கு ஸ்கேலிங் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேலிங் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலிங் வரும். அப்படி தான் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸ்கேலிங் வந்துட்டு 2K கிட்ட வந்துடும். இவங்க 400 சொல்கிறாங்களே, 499 சொல்கிறாங்களே, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியர்பை என்ன பிரான்ச்சஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சொன்னதுனால எனக்கு என்னோடய ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு பிரான்ச் இருக்குது. எனக்கும் சரி ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம் சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட்டு, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, டு பி ஃப்ராங்க். நான் பிரேசஸ் போகணுன்ற ஐடியா எனக்கு இப்போ இல்லை. ஐ மீன் அப்போ போனப்போ இல்லை, பிரேசஸ் போகணுன்ற ஐடியாவே இல்லை. பட் நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது நான் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். முன்னாடி வந்து ரொம்ப லீனாக இருப்பேன், அதாவது இப்போ இருக்கிறத விட ரொம்ப லீனாக இருப்பேன். அப்போ வந்து ஆப்வியஸாக தெரியும் எனக்கு என்னென்னா, நான் வந்து ஓவர் பைட் பண்ணுறதுனால இல்லை, சாரி, பண்ணதால். அதாவது என்னோடய 3 years, ஐ திங்க் 3 to 5 years வரைக்கும் நான் ஓவர் பைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓவர் பைட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு 4 பல் பார்த்திங்கன்னா, மேலே இருக்க 4 பல் வந்துட்டு கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும் எனக்கு. ஆனால் அது வந்துட்டு நான் வெயிட் போட்டதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ நானும் விட்டுட்டேன். ஓகே, அப்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறப்ப தானே அது கொஞ்சம் விசிபிளாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சீக்ஸ்லாம் இருக்கிறதுனால இப்போ தெரியலன்னு சொல்லிவிட்டு நான் பிரேசஸ் போகணுன்ற தாட்டே எனக்கு வரல. அதுக்கப்புறம் நான் ஸ்கேலிங் போனப்போ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே நல்லா இருக்குது, பட் ஸ்டில் என்னென்னா உங்களுக்கு வந்து க்ரூக்டாக இருக்குது. ஸோ தட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பல் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்குது. இப்போ கம்ஃபர்டபுளாக நீங்கள் விட்டுருங்க, இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என்னாச்சுன்னா, நான் எனக்கு தெரியாமலே ஒரே சைடு, அதாவது என்னோடய லெஃப்ட் சைடு மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி கை வச்சு அப்படி ஓப்பன் பண்ணி மூட சொன்னாங்க. அப்போ என்னாச்சுன்னா எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக சவுண்ட் வந்தது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் இப்போ ஓகே, பட் ஆஃப்டர் ஒரு 45 years என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஜாலைன்லாம் வந்துட்டு அங்கே ஜாலைன்லாம் வந்துட்டு தேய ஆரம்பிச்சிடும். தென் உங்களுக்கு பல்லு வந்துட்டு இப்போ இருக்க அலைன்மெண்ட்டில் இருக்காது, கண்டிப்பாக மாற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணாங்க, என் பல்லு ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணாங்க. அதில் என்னென்னா, என்னுடைய லெஃப்டில் இருக்க விஸ்டம் டூத்தும், அதாவது அப்பர் அண்ட் லோயர், ரைட்டில் இருக்கிறது அப்பர் அண்ட் லோயர் எல்லாமே என்னென்னா ரொம்ப க்ரூக்டாக இருக்குது. அதாவது இப்படி ஆப்போசிட் சைடில் வளர்ந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடில், அதுவே ஒழுங்காக வரல பார்த்தீங்களா? ஸ்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேமராவில் இந்த சைடு வந்து ஒரு பல்லு மட்டும் எனக்கு உள்ளே இருக்கும். அதாவது நான் சிரிக்கும்போது சைடில் ஒரு பல்லே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போவே போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கும் இது வந்துட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, போடலாமா வேணாமா, எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய யோசித்தேன். ஆனால் பெயின்ஃபுல்லாக இருந்தால் ஆப்வியஸாக நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா? நான் அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் பீதான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நித்யா, அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க, பிகாஸ் டாக்டர் நித்யா தான் இப்போ எனக்கு பண்ணுறாங்க.
ஸோ டாக்டர் நித்யா கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நித்யா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப நாள் இருக்காது, உங்களுக்கு வந்து மினிமலாக தான் இருக்குது ப்ராப்ளம்ஸ், அதனால் இட் வில் டேக் ஒன்லி 10 to 12 months. நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக அலைன் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்னமும் உங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து அழகாக காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. லைக் நான் சிரிக்கும்போது வந்துட்டு பல்லு ரொம்ப தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக நான் வாய் விட்டு தான் சிரிப்பேன். பட் நமக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே தான் இருந்தேன். அதை யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ நமக்காக இது நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு போயாச்சு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்மளோட எனக்கு என்னென்னா க்ரௌடடாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பல் அலைன்மெண்ட் பண்ணணுன்னா கீழே இருக்க பல்லில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு டூல் இருந்துச்சு, அது ஒரு மாதிரி ட்ரில்லிங் மிஷின், குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டூல். அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு எனக்கு வந்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கேப் க்ரியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நாலு பல் இருக்கு இல்லையா, 6 பல்லுக்கு மட்டும் கேப் க்ரியேட் பண்ணாங்க. அது பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னான்னு கேட்டிங்கன்னா, அது பெயின்ஃபுல்லாக இல்லை, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பல்லு தான். அது வந்து கம்மில் டச் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க, எறும்பு கடிக்கிற மாதிரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நித்யா வந்துட்டு இல்லை நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு தென் 4 பல்லுக்கும் அதை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். எனக்கு வந்துட்டு எங்கேருந்து ஆக்சுவலாக நான் குளோப் டென்டலில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். பட் அவங்க வந்துட்டு இந்த அலைனர்ஸ் வந்துட்டு விசில் அண்ட் ஸ்மைல் அப்படின்ற ஒரு இந்த அலைனர்ஸ்க்காகவே இருப்பாங்க இல்லையா, அந்த வெண்டார்கிட்ட வந்து தான் வந்துட்டு நமக்கு அலைனர்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. அலைனர்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து 10 செட் கொடுத்துருக்காங்க. லைக் இப்படி தான் இருக்கும் அலைனர்ஸ். இந்த அலைனர்ஸ் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதுதான் வந்து இன்விசிபிள் அலைனர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு வீடியோஸில் பார்க்கும்போது நான் அலைனர்ஸ் போட்டிருக்க மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் என்னோடய ரப்பர் பேண்ட்ஸ் மட்டும் தெரியும். இந்த ரப்பர் பேண்ட் எதுக்கு போட்டிருக்கேன்னா, என்னோட ஒரு பல்லு வந்து இப்படி இருக்கு இல்லையா உள்ள, ஸோ அதை இழுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நேராக்கிறதுக்காக, இப்படி இருக்க பல்ல இப்படி ஆக்கிறதுக்காக அந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த கேப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு அலைனர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் அலைனர்ஸ் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க உள்ளே. செட் பண்ணிட்டா லைக் நான் என்னோடய லோவர் அலைனர் மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பெருசாக வந்து நம்ம எதுவும் பார்க்க வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ லைட்டாக ரொம்ப மைல்டாக வந்துட்டு ஹெடேக் இருந்துச்சு எனக்கு அன்னி டேக்கு. ஏன்னா வந்துட்டு வாய் ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ வச்சுருக்க மாதிரியே இருக்கும் நமக்கு. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எந்தெந்த பல்லெல்லாம் வந்துட்டு மூவ் ஆகணுமோ அந்தந்த பல்லெல்லாம் வந்துட்டு அந்த சிமெண்ட்ஸ் போட்டுட்டு நமக்கு இந்த அலைனர்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹீட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த அலைனர்ஸ் வந்துட்டு உள்ளே போய் செட் ஆகிறதுக்காக. ஸோ இப்படி தான் போட்டாங்க. ஃபஸ்ட் டே வந்துட்டு எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே போட்டதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட வந்துட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 1 hour எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு ஒரு 3 அலைனர்ஸ் கொடுத்துட்டு எவ்ரி 10 days, அதாவது 10 days ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு அலைனர் உங்களோட அந்த அலைனர்ஸ்லேயே வந்துட்டு நம்பர் போட்டிருப்பாங்க.
1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அலைனர். இங்கே பாருங்கள், அப்பர் 1 லோயர் 1 சொல்லிட்டு இதிலே போட்டுருப்பாங்க. இது மாதிரி 10 அலைனர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 10 days ஒன்று வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் என்ன வந்துட்டு எனக்கு ஒரு டிமெரிட் சொல்லணுன்னா, நம்ம வந்துட்டு ஆஃப்டர் எவ்ரி மீல் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே, இப்போ நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 times ப்ரஷ் பண்ணுறேன். மார்னிங் எந்திரிக்கிறப்ப ப்ரஷ் பண்ணணும், அகெயின் அலைனர்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரஷ் பண்ணிவிட்டு அலைனர்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போடணும். தென் 11 o'clock அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம், அப்போவுமே நீங்கள் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தென் திரும்பவும் வந்துட்டு அலைனர்ஸை ப்ரஷ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணி அதை போடணும். ஸோ நான் வந்துட்டு இப்போ எப்படின்னா மார்னிங் 1 time பண்ணுவேன், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் வந்துட்டு நான் 11 o'clock வந்துட்டு எடுக்கிற ஸ்நாக்ஸை வந்து நான் கட் பண்ணிட்டேன். திரும்ப வந்துட்டு லஞ்ச், அதுக்கப்புறம் நான் ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அப்போது ஒரு டைம், அகெயின் டின்னர். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் 5 times நான் பண்ணுறேன். இது சம்டைம்ஸ் என்னாங்கன்னா, இது ஏன் நான் இப்போ 5 timesஸாக மாற்றிருக்கேன்னா, என்னோடய டயட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா 3 meals மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை அடிக்கடி கழட்டி ப்ரஷ் பண்ணி போடணுமே சொல்லிவிட்டு 3 meals வச்சேன். 1 monthல் எனக்கு வந்துட்டு 1.5 kg வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. எனக்கே ஏறாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், இல்லை நம்ம வந்து இப்போ இப்படி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இருக்கிற 40 கிலோவும் கம்மியாயிடுவோம், நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு இப்போலாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் இருக்க ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணோன்னா, நீங்கள் மினிமம் 18 to 22 hours நீங்கள் போட்டு இருக்கணும். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக மினிமம் 18 to 22 hours நீங்கள் போட்டு இருக்கணும். அண்ட் தென் இதை போட்டிங்கன்னா, இதை போட்டுட்டு எதுவுமே சாப்பிட முடியாது நீங்கள், எக்ஸப்ட் கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் இளநீ, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். நான் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன், ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது. சாக்லேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ்லாம் போட்டுருந்தால் சாக்லேட் சாப்பிட முடியாது. ப்ளெயின் டைரி மில்க் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்லாம், அது வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு க்ரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ணி போட முடியாது இல்லையா, அப்போது நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஐஸ்கிரீமே வந்துட்டு ப்ளெயினாக அதில் எதுவும் நட்ஸ் இல்லாமல் சாப்பிட முடியும்னா சாப்பிட்லாம். ஸோ அவங்க உங்களுக்கு சொல்லியே தான் கொடுப்பாங்க நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். உங்களோட டயட்டில் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். என் ஜா லைன் வந்துட்டு ரொம்ப விசிபிளாக இருக்குது. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் 1 kg வந்துட்டு வந்தாச்சு. அந்த 1 kg லாஸ் பண்ணதை வந்துட்டு நான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதை கொண்டு வந்துட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு இந்த ஜா லைன் வந்து தெரியுது. பிகாஸ் நான் அலைனர்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு என் பல்ல இப்படி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 days என்ன ஆகுனா, உங்களுக்கு அப்படியே ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அந்த அலைனர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். பட் அந்த 3 daysக்கு அப்புறம் உங்களை அலைனர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 days வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, ரிமூவ் பண்ணும்போது பல்லு கூடவே வந்துடுமோ அப்படிலாம் கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுனால எனக்கு ரிமூவ் பண்ணும்போது மேபி பல்லும் சேர்ந்து வந்துடுமோ அப்படிலாம் கொஞ்சம் பயந்தானா. டாக்டர் வந்துட்டு, இம்மா அப்படிலாம் ஆகாதும்மா, நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படாமல் ரிமூவ் பண்ணுங்கள், அது வந்துடும், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசவே முடியல, ப்ரொனன்சியேஷன் சுத்தமாக வரல எனக்கு. நான் கொஞ்ச நாள் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி நான் பேசவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான், இவ்வளோ தான் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 10 daysக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் அதுக்கு யூஸ்டு டு இட் ஆகலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டு பி ஃப்ராங்க் இப்போது இட்ஸ் கோயிங் டு பி 2 months ஐ திங்க். ஸோ ஆமாம், 2 months கரெக்டாக ஒரு 45 days ஆகியிருக்கு. அப்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அது 2 daysக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நான் இப்போ போட்டுருக்கிறது வந்துட்டு 4th அலைனர். ஸோ எனக்கு வந்துட்டு அது பழகிடுச்சு இப்போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் இருக்க டிமெரிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு வாஷ்ரூம் இருக்கிற ஒரு நல்ல
ஹோட்டல் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் அகெயின் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப போட முடியும். கொஞ்சம் நார்மல் ஹோட்டல்ஸில் அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு நம்ம பண்ணலாமா, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள், இல்லை எனக்கு யார் பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு நம்மளோட நம்மளோட இஷ்டம் இல்லை, நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம அங்கே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம், ஐயோ டீ குடிக்கிற மாதிரி இருக்கே, ஐயோ இது பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கே, போண்டா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக முடியாது. யாரெல்லாம் டயட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு பண்ணி அலைனஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, க்ரூப்டாக இருக்குது, அன்அலைன்டாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா இது தேவையில்லை. எனக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அன்அலைன்டாக இருந்துச்சு, அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு டிமெரிட். தென் அதான் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். பட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுனா அவங்க அந்த ட்ரில் பண்ணி கேப் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பல்லுலாம் வலிக்கும். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக அப்படியே இருந்த பல்லில் நீங்கள் ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பல்லுலாம் வலிச்சுது. எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு. என்னால் வந்துட்டு நம்ம நான்வெஜ்லாம் நார்மலாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இப்போ கறியெல்லாம் அப்படியே கடிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மென்று சாப்பிட்ணும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போது நான் நார்மலாக சாப்பிட்றேன். ஸ்டார்டிங்கில் அது இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அலைனஸ் மாற்றும் போது ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது அந்த பல்லு நகரத்துக்காக அந்த அலைனர் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்லு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். சடனாக எந்த பல்லு வலிக்குதுனே நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பல்லு வலிச்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் போடும்போது. பட் அதுக்கப்புறம் அந்த பல்லு ஏன் வலிக்குதுன்னா அந்த அலைனர்ஸ் வந்துட்டு அதோட வேலையை பார்க்குது. அது வந்து இப்போ இங்கே இருக்க பல்லை இங்கே நகர்த்தணும்னா அது அந்த 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 டைமில் வந்துட்டு நமக்கு அந்த பல்லு வலிக்கும், ஒரு 2 days வலிக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும். இதுதான் நான் ஃபேஸ் பண்ணது. பெருசாக வலிக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் நீங்கள் மெட்டல் பிரேசஸ் போனீங்கன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன், கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் மெட்டல் பிரேசஸ். எனக்கு தெரியல, நான் அதை கோத்ரூ பண்ணதில்லை. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நம்ம மெட்டல் பிரேசஸ் போட்டுட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்போமானா எனக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லை. அதனால் நான் வந்துட்டு அலைனர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். இதில் இருக்க மெரிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் போட்டிருக்குது. அண்ட் தென் டியூரேஷனும் வந்துட்டு உங்களுக்கு கம்மி தான். அதாவது டியூரேஷன் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராப்ளமுக்கு 10 to 12 months கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ராப்ளமை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட டியூரேஷனே மாறும். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. அதாவது அலைனர்ஸ் போட்டதுக்கப்புறம் ரீட்டைனர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரீட்டைனர் போடணும், ரீட்டைனர் அது எவ்வளோ டைம் போடணும், இல்லை லைஃப் லாங் போடணுமா. நீங்கள் பேசிஸ் போட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நைட் டைம் ஆனால் வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி போடுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 20 yearsஆக இந்த பல்லை நம்ம நகர்த்தி இருக்கோம் இல்லையா, அது திரும்பவும் அதோட இடத்துக்கே வர ட்ரை பண்ணும். ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைட் டைம்ஸில் மட்டும் அது போடுவாங்க. ஸோ ரீட்டைனருமே நான் நைட் டைம்ஸில் போடணும். அதாவது இந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 12 months ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாமே அலைன்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 year நான் ரீட்டைனர்ஸ் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க இப்போதைக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த 1 year ஜேர்னியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம ரீட்டைனர்ஸ் போடணுமா வேணாமா அப்படின்ற டிஸ்கஷனை வச்சுக்கலாம் சொல்லியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டு இருக்குது. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இட்ஸ் கோயிங் டு பி 2 months. ஸோ இதில் நான் பெருசாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமாக என்னென்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தப்பு. அக்காவோட கல்யாணம் இருக்குது இப்போது நெக்ஸ்ட் மந்த்து. நான் அப்போவே நினச்சேன், ஐயோ ஐம் சாரி கீழே வந்துச்சு. நான் அப்போவே நினச்சேன் இது போடலாமா வேணாமான்னு. பட் ஸ்டில் ஓகே போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம வெளியே போகிறோம், இப்போ ஷாப்பிங்க்கு நிறைய போவோம், அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிட்ணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். எனக்கு இப்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, அதாவது ரொம்ப கிட்ட வந்து இவ்வளோ தூரம் நின்று பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அலைனர்ஸ் போட்டுருக்கிறது தெரியும். அப்போ கேட்பாங்க, என்ன போட்டிருக்க பல்லில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி தான். ஆனால் இவ்வளோ தூரம் நின்று பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நம்ம அலைனர்ஸ் போட்டு இருக்கிறதே தெரியாது.
தென் இப்படி தான் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்விசிபிள் அலைனர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம். எனக்கு வந்து மெட்டல் ப்ரேசஸ் எனக்கு வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான் வேணும்னா கோ வித் இன்விசிபிள் அலைனர்ஸ். என்ன பொறுத்திருக்கோ அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். பட் காஸ்ட் இருக்கு இல்லையா, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மெட்டல் ப்ரேசஸை கம்பேர் பண்ணும்போது. ஐ திங்க் மெட்டல் ப்ரேசஸ் இட்ஸ் அபவுட் 25K. பட் இது எனக்கு வந்து ஆஃபரில் கொடுத்தே 1 lakh சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு ஆஃபர் இருந்துச்சு அந்த பீரியடில். ஸோ இது வந்து 70K. இப்போ நான் போட்டிருக்க வந்துட்டு 10 monthsக்கு வந்து 70K. நான் இதுக்கப்புறம் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. என்னோடய ஜேர்னி முடிகிற வரைக்குமே அந்த 70K தான். பட் 70K நம்மளால் வந்துட்டு நெட் கேஷாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களே வந்துட்டு எனக்கு க்ளோவில் வந்துட்டு ஃபைபுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஸோ டாக்டரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஐ மீன் அவங்களே சஜஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபைபுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களால் வந்துட்டு பே பண்ண முடியாது என்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணிக்கலாம். அதுவும் அந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது இஎம்ஐ, பேசிக்காக இஎம்ஐ நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு மந்த்லி எடுத்துருவாங்க. நான் கரெக்டாக 12 months போட்டிருக்கேன். எனக்கு இப்போ வந்து 6K மந்த்லி 6K போகுது. ஸோ நான் 6K எனக்காக நான் சம்பாதிக்கிறதுலேருந்து நான் எனக்கு பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் ஓகே. பட் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இன்விசிபிள் அலைனஸ் வேணும்னா தயவு பண்ணி அப்பா அம்மாவையோ எல்லோரையும் போய்ட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு நல்லா சம்பாதிக்கும் போது உங்களுக்காக இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான், இல்லை நான் வந்துட்டு பெயின்லாம் தாங்கிப்பேன்னா நீங்கள் வந்து மெட்டல் ப்ரேசஸே போகலாம். அது வந்து பெயின் தாங்க முடியும்னா அவங்க போகலாம். பட் என்னால் கண்டிப்பாக பெயின் தாங்க முடியாது. அதனால் நான் வந்துட்டு இன்விசிபிள் அலைனர்ஸ் போயிட்டேன். அண்ட் தென் என் ஜாபும் கொஞ்சம் அப்படி, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஒரு 4 பேர் பார்க்குறதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்விசிபிள் அலைனர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என் ஜேர்னி போயிட்டு இருக்குது. கார்த்தி வந்துட்டு என்னை வெறுப்பேற்றதுக்காக என்ன பண்ணுவானா, இப்போலாம் கறக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு முறுக்கெல்லாம் எடுத்து கடிக்கிறது, அதுக்கப்புறம் நீ ஒரு நாளைக்கு 5 time 6 time ப்ரஷ் பண்ணுற, உன்னால் தான் பேஸ்ட்டு காலியாக போகுது அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சம்டைம்ஸ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரலன்னா அதை வச்சும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒரு வ்ளாகாக போகிறோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு தெரியல இந்த வீடியோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்னோடய ஜேர்னியில் நான் பார்த்த ஸ்ட்ரகிள் நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.